proceed. யுவர் ஆனர், முன்பெல்லாம் கார் விபத்து என்பது எங்கேயோ எப்போதாவது நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது மனிதனுக்கு 3 வேளை உணவு முக்கியமானது என்பது போல தினம் தினம் கார் விபத்துகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. எனவே விபத்துக்காக கொடுக்கப்படுகின்ற தண்டனை அபராதமாக இல்லாமல் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதே எனது தாழ்மையான வேண்டுகோள் யுவர் ஆனர். இதோ இந்த கூண்டில் இருக்கும் குப்பன் ஏற்படுத்திய கார் விபத்தில் 30 குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவர் ஓட்டி வந்த காரில் அடிபட்டு திரு கருணைக்குமார் அவர்கள் விபத்துக்குள்ளாகி ஒரு கால் இழந்து அவருக்கு செயற்கை கால் பொருத்தப்பட்டிருக்கிறது யுவர் ஆனர். அந்த கருணைக்குமார் கருணை இல்லம் என்ற பெயரில் 30 குழந்தைகளை, அனாதை குழந்தைகளை பராமரித்து வருகிறார். அவர் பாதிக்கப்பட்டிருப்பதால் 30 குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது யுவர் ஆனர். எனவே விபத்துக்கு காரணமான கொப்பன் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். நமச்சிவாயத்துக்கு கொடுத்த கேடு நீயோட முடியுதில்ல? ஆமாம் சார். அவருக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துனீங்களா? இல்லை சார், அன்னைக்கு நாங்கள் வார்ன் பண்ணது தான். அதுக்கப்புறம் நாங்கள் யாரும் ஃபோன் பண்ணல. ஏன் ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல? இல்லை சார், நமச்சிவாய மேட்டரை நீங்கள் டீல் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். சரி, நானே பார்த்துக்கிறேன். வணக்கம் செல்வம். வணக்கம் செல்வம் சார். உட்கார். என்ன சார், கோர்ட்ல கேஸ் நடக்குதோ, கோர்ட்டுக்கு போகாம இங்க ஆபீஸ்ல உட்காந்துருக்கீங்க? நான் எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும்? இல்லை, இன்னைக்கு தீர்ப்பு சொல்ற நாள், நீங்க போவாட்டி எப்படி? குப்பை என்ன சொல்ல போறான்னு எனக்கு நல்லா தெரியும். கோர்ட்டில் என்ன திருப்பி வரப்போகுதுன்னு கூட எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அதான் இங்கே உட்காந்து நமச்சிவாயன் கேஸை பார்த்துட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் குப்பை மேல உங்களுக்கு இந்த அளவு நம்பிக்கை இருக்கக்கூடாது சார். அவன் பழைய குப்பனா இருப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இடையில அவன் குடும்பத்துக்கு நீங்க எந்த உதவியும் பண்ணலங்கிற விஷயம் அவன் காதுக்கு போயிருக்கோம். அவன் ஏதாவது சொதப்பிட்டான்னா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நாளைக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறத இன்னைக்கே யோசிச்சு செய்கிறவனா? என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது சார். எதுக்கும் நீங்க போய் கோர்ட்ல குப்பை முன்னாடி நின்னா அவன் மனசு மாறாம இருப்பான்னு தோணுது. எந்த காரணத்துக்கு கொண்டும் குப்பை மனசு மாற மாட்டான். நான் ஏற்கனவே ஜெயிலில் போய் பார்த்து அவங்ககிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. வா. இது நானும் நந்தினியும் போட்ட பிளான். அதனால எதுவும் மிஸ் ஆகுது. நிச்சயமாக குப்பை ஆக்சிடென்ட் அவன் தான் செஞ்சதை ஒத்துக்கிட்டு கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிடுவான். எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நமச்சிவாயத்துக்கு கொடுத்த கேடு இன்னைக்கு 3 மணியோட முடியுது. அதுக்குள்ள அவன் இங்கே வந்து அந்த பணத்தை கொடுத்தாகணும், இல்லை அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் நான் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் தலைவர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறது இந்த ஊர் உலகத்துக்கு தெரியணும்ல. சொல்லு செல்வம். என்னத்தை சொல்றது? என்ன மறந்து போச்சா? இன்னைக்கு மதியானம் 3 மணி வரைக்கும் தான் உனக்கு கெடு. பணத்தை திரும்பி தரியா, இல்லை நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? என்ன சிரிக்கிற? பயத்துல பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? போலீஸ் ஆக்ஷன்லாம் என் மேல பாயாது செல்வம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மேலதான் ஆக்ஷன் எடுக்க போகுது. நிலைமையை பாத்தியா? அது நினைச்ச சிரிப்பு வந்துடுச்சு. என்ன வளர்ற? நான்லாம் ஒன்னும் வளரல, உண்மையை சொல்றேன். நான் இப்ப எங்க இருக்கேன் தெரியுமா உனக்கு? கோர்ட்ல. இங்க கோர்ட்ல கூண்ல ஏறி நின்னு உன்னோட தீவிர விசுவாசி குப்பை அடிச்சாம் பாரு ஒரு அந்தர் பெல்ட்டி. ஆக்சிடென்ட் நான் பண்ணல, என் முதலாளி செல்வன் தான் பண்ணாருன்னு சொல்லிட்டான்.
அந்த பழிய நான் ஏத்துக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆனேன்னு சொல்லிட்டான். இல்ல, குப்பம் ஒரு நாள் அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டான். அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனா அவன் சொல்லிட்டான். இத பார் செல்வம், உனக்கு என் பேச்சுல நம்பிக்கை இல்லைன்னா உன் தம்பி வாசு கோர்ட்ல தான் இருக்கான். அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாரு. என் மேலேயே போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறியா நீ? இந்த போலீஸ் ஆக்ஷன்ல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு நானும் பார்க்கறேன். என்ன சார், என்னாச்சு? நமச்சிவாய் சொல்றத நம்புறதா இல்லையான்னு தெரியலையே. அண்ணா, டே வாசு, எங்க இருக்க? கோர்ட்ல தான் இருக்கண்ணே. அந்த நமச்சிவாய் போன்ல என்னெல்லாமோ வளர்றான். ஆமாண்ணா, அந்த குப்பை நம்ம காலை வாரிட்டானே. என்னடா சொல்ற? வண்டி ஓட்டி நான் ஆக்சிடென்ட் பண்ணல, நீங்க தான் பண்ணீங்கன்னு கோர்ட்ல அவன் சொல்லிட்டானே. Oh my God. எப்படா இது நடந்துச்சு? கோர்ட்டுக்கு வந்த உடனே அவன் பொண்டாட்டி அவன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிச்சு. அதை கூட கண்டுக்காம அவன் நேரா உள்ள போனான். ஆனா கூண்டுல ஏறினதுக்கு அப்புறம் அவன் மனசு மாறிடுச்சு போல இருக்கு. என்னாச்சு சார்? நீ சொன்னது கரெக்ட் தான் சேட்டு. குப்பன் திடீர்னு மனசு மாதிரி அந்த ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான் சொல்லியிருக்கான். இப்போ என்ன பண்றது? ஒன்றும் புரியல. அண்ணா, அண்ணா, இப்ப இந்த விபத்துக்கு காரணம் நான் இல்ல, காரணம் ஓட்டவே இல்லைன்னு சொல்ற நீ. இதே கோர்ட்ல இதுக்கு முன்னால காரை நான் தான் ஓட்டினேன், விபத்து என்னாலதான் ஆச்சுன்னு வாக்குமூலம் கொடுத்திருந்தியே. இப்ப மாத்தி சொல்றதுக்கு காரணம் என்ன? என் முதலாளி அர்ச்சனா கார்ஸ் எம்டி திரு செல்வம் தான் காரணம். பொழப்ப தேடி சென்னைக்கு வந்த எனக்கு இங்க வாழ வழிகாட்டி என்னை ஊர்ல ஒரு மனுஷனா நடமாட வச்சது என் முதலாளி செல்வம் தான் ஐயா. அந்த நன்றி கடனுக்காக தான் அவர் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் அவர் விபத்தை ஏற்படுத்தினத நான் விபத்தை ஏற்படுத்தினதை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனேன். நான் பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் என் முதலாளி என் பொன்னாட்டி பிள்ளைங்களுக்கு எந்த உதவியும் பண்ணாம நடுத்தருவில் நிறுத்திட்டாரியா. பணம் காசு வந்ததும் அவர் குணமே மாறி போச்சுங்கய்யா. நான் பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் என் முதலாளி என் குடும்பத்தை காப்பாத்துவார்னு நம்பினேன். அவரே என் நம்பிக்கையை காப்பாத்தாத போது நான் எதுக்காக அவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும்? அதனாலதான் ஏன் மாறிட்டேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றியா, அன்னைக்கு கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்தினது என் முதலாளி செல்வம் தாயா. எஸ் யுவர் ஆனர், நான் அடிபட்டு மயங்கிய நிலையில இருந்தபோது காரை ஓட்டுனது செல்வம் தான்னு புகார்ல தெரிவிச்சிருந்தேன். அது இப்ப உண்மையாயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி வாசு, செல்வம், அவரோட லாயர் எல்லாரும் வந்து என்கிட்ட விலை பேசினாங்க. அதை நான் மறுத்துட்டேன் யுவர் ஆனர். அந்த விபத்துக்காக இந்த குப்பம் போலீஸ்ல சரணடையும் போது நான் போலீஸை கடுமையா எதிர்த்தேன். அப்ப என் பேச்சு எடுபடல. இப்ப உண்மை வெளியே வந்துருச்சு. நீதி நியாயம் ஜெயிச்சிச்சு யுவர் ஆனர். எஸ் யுவர் ஆனர், நீதி ஜெயித்து விட்டது. எனது கட்சிக்காரருடைய சாட்சியமும் குப்பனுடைய வாக்குமூலமும் அர்ச்சனா கார்ஸ் எம்டி செல்வம் தான் இந்த விபத்துக்கு காரணம் என்பதை தெளிவுபடுத்தி விட்டது. எனவே குற்றவாளியான செல்வத்திற்கு அதை மறைக்க பார்த்ததற்காகவும் வேறொருவரை தனக்கு பதிலாக அனுப்பியதற்காகவும் அவரை உடனே கைது செய்ய வேண்டும், தண்டனை வழங்க வேண்டும். நன்றி விசுவாசத்திற்காக முதலாளி செய்த குற்றத்தை தான் செய்ததாக ஏற்றுக்கொண்ட குப்பனுக்கும் சட்டப்படி தண்டனை வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர்.
சார் குப்பனை பத்தி இவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ஸா பேசுனீங்க, இப்போ இப்படி பண்ணிட்டானே. அதான் எனக்கு ஒன்றும் தெரியல. அவன் என்னோட பயங்கரமான விசுவாசி செட்டு. கழுத்து அறுத்துக்கிட்டு சாவுன்னா சந்தோஷமா சிரிச்சிட்டே சாவான். அப்புறம் எப்படி இப்படி மாறினா? அவனா மாறல, அந்த நமச்சிவாயன் குரூப் தான் அவனை மாத்திருக்காங்க. நடுவில் என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரியல. இப்போ என்ன பண்றது அது சார்? புரியாம தானே நானே அவஸ்தைப்பட்டு இருக்கேன். கேவலம். வாசு ஃபோன் சொல்றா, அங்க என்ன நிலவரம்? குடிமூழ்கி போச்சுண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த ஜட்ஜ் உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு போட்டாருண்ணே. என்னது? ஆமாண்ணே, குப்பம் வாக்குமூலத்தை ஏத்துக்கிட்டு குப்பனை ரிலீஸ் பண்ணிட்டு உங்களை உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லி ஜட்ஜ் தீர்ப்பு சொல்லிட்டாருண்ணே. தயவு செஞ்சு நீங்க அசோசியேஷன் ஆபீஸ்ல இருக்காதீங்க, அங்க இருந்து எங்கேயாவது தலைமறை ஆயிடுங்க. ஏடா வளர்ற? தலைமறை ஆகணுமா? ஆமாண்ணே, போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணா அது ரொம்ப கேவலமாயிடும்ண்ணே. அண்ணே, ஒரு 2 நாளைக்குண்ணே எங்கேயாவது தலைமறை ஆயிடுங்க. அதுக்குள்ள நம்ம எப்படியாவது முன்ஜாமீன் வாங்கிட்டு அரசுல இருந்து தப்பிச்சிடலாண்ணே. போலீஸ் வரதுக்குள்ள முதல்ல நீங்க அங்கிருந்து எங்கேயாவது போயிடுங்கண்ணே. சார் வாசு என்ன சார் சொல்றான்? ஜட்ஜை அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காராம். போலீஸ் இங்க வரதுக்குள்ள தலைமறை வாடுங்கன்னு வாசு சொல்றான். வாசு சொல்றதுதான் சார் கரெக்ட். எனக்கு சொந்தமான ஒரு குடோன் இருக்கு, அங்க போயிட்டா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இல்ல சேட்டு, என் லெவலுக்கு யோசிக்காதீங்க சார். போலீஸ்ல மாட்டிக்காம முன்ஜாமீன் வாங்கிட்டா அப்புறம் ஈஸியா வெளியே வந்துடலாம். வாங்க போலாம். வாசு இதே தான் சொல்றான். வாங்க சார் போலாம். வண்டியில இருங்கோ. மிஸ்டர் செல்வம், கோர்ட் உத்தரவுப்படி உங்களை கைது செய்ய வந்திருக்கேன். ஏற்கனவே கோர்ட் ஆர்டர் தெரிஞ்சு நீங்கள் எஸ்கேப் ஆகுறீங்கன்னு தெரியுது. என் கூட கோஆப்ரேட் பண்ணா மரியாதையை கூட்டிகிட்டு போவேன். தப்பிக்க பார்த்தீங்க, நான் என் வேலையை காட்ட வேண்டியிருக்கோம். வாங்க. ம். அம்மா, இந்த பாலையாவது குடிங்கம்மா. நான் தான் எனக்கு எதுவும் வேணான்னு சொல்றேன்ல. போ, எடுத்துட்டு போ. காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம டென்ஷனாவே இருக்கீங்களம்மா, பாலையாவது குடிங்கம்மா. கோர்ட்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. பயப்படாதீங்கம்மா, உங்க நல்ல மனசுக்கு ஐயாவுக்கு எந்த பாதகமும் ஏற்படாதுமா. எல்லாம் நல்லபடியாதாம்மா நடக்கும். என்னதான் குப்பம் விசுவாசத்து மேல அவருக்கு நம்பிக்கை இருந்தாலும் குப்பன ஒரு மனுஷன் தானே. அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல அவனுக்கு பாசம் இருக்காதா? அவங்களுக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டதுன்னு அவன் கேள்விப்பட்டா அவன் மனசு மாறிடாதா? அதான் காலையில இருந்து என் மனசு நிலை கொள்ளாம தவிச்சிட்டு இருக்கு. எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவன் விசுவாசத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. நீங்க இவ்ளோ பதட்டமா இருக்கிறதுக்கு ஐயாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்கம்மா. காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. திரும்பவும் ஃபோன் பண்ணி பாருங்கம்மா. என்னன்னே தெரியல, லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்நேரம் கோர்ட் வேற முடிஞ்சிருக்கும். என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு தகவலும் தெரியல. இவராவது ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏன் தான் இப்படி இருக்காரோ? கடவுளே, குப்பையும் வீட்டுக்காருக்கு எதிராக எதுவும் சொல்லிடக்கூடாது. இந்த கேஸ்ல இருந்து என் வீட்டுக்காரரை நீதான்ப்பா காப்பாத்தணும். என்னது இது? சேட்டு ஃபோன் பண்றாரு. ஒருவேளை அவர் தான் ஃபோன் பண்ண சொல்லிருப்பாரோ? ஹலோ அர்ச்சனா சிஸ்டர், எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கேன். அவருக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. கேஸ் என்னாச்சு? குப்பா அவருக்கு சாதகமா தானே கோர்ட்ல நடந்துக்கிட்டா? அது சிஸ்டர். என்னாச்சு? ஏன் தடுமாற்றமா பேசுறீங்க? என்ன நடந்தது? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா உங்ககிட்ட சொல்லாமலும் இருக்க முடியல. மனசை கொஞ்சம் திடமா வச்சுக்கோங்க. நீங்க இப்படி பேசுறது கேட்டா எனக்கு பதட்டமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. மனசை கொஞ்சம் திடமா வச்சுக்கோங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சாதாரண விஷயம்தான், பார்த்துக்கலாம். ஷோ, நீங்க முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. குப்பன் மனசு மாறிட்டான். கோர்ட்ல செல்வத்தை காட்டி கொடுத்துட்டான். அவன் ஆக்சிடென்ட் பண்ணல, செல்வம் பண்ண ஆக்சிடென்ட்டை
பணத்துக்காக பழி ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிட்டான். போலீஸ் செல்வத்தை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. கடவுளே, என்ன கை விட்டுட்டியே. நான் பயந்த மாதிரி நடந்துருச்சு. இப்ப அவர் எங்க இருக்காரு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் இப்ப அவரை பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கேன். எனக்கு அவரை உடனே பார்க்கணும். நானும் வரேன். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க சிஸ்டர். பதட்டப்படாம கிளம்பி வாங்கோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாமீன்ல வெளியே எடுத்துடலாம். சரிங்க, உடனே வரேன். என்னமாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா போறீங்க? குப்பை மனசு மாதிரி அவரை காட்டி கொடுத்துட்டானா. இப்ப போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்கான். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பாத்துமா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க.